கர்நாடகா சினிமா அதாவது இங்கிலீஷில் வந்து சாண்டல்வுட் அப்படிம்பாங்க. ஸோ இவங்க வந்து முன்னணி நடிகையாக இருக்காங்க. இவங்க பேர் வந்து பார்த்தோம்னா ரச்சிதா ராம். கூடிய விரைவில் இவங்க வந்து திருமண வாழ்க்கையில் வந்து நுழைய போகிறாங்க. ஸோ இவங்க வீட்டில் வந்து இப்போ வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகா சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்மளோட புனித் ராஜ்குமார் அவர்களுங்க. அவருக்கு ஜோடியாக இவங்க வந்து நடிச்சிருக்காங்க ரச்சிதா ராம் அவர்கள். கன்னட ரசிகர்கள் வந்து இவங்க வந்து அன்போடு குயின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. தமிழ் சினிமாவில் வந்து லேட்டஸ்ட்டாக வெளியான திரைப்படம் தாங்க கூலி. இந்த திரைப்படத்தில் வந்து சூப்பராக அவங்களோட ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. இவங்களுக்கும் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அயோத்தியா 2ன்னு சொல்லிட்டு திரைப்படத்தில் வந்து நடிச்சிட்டு வராங்க. இந்த திரைப்படம் வந்து கூடிய விரைவில் வந்து தியேட்டர் வந்து ரிலீஸ் ஆகுங்க. பெங்களூரில் வந்துங்க சினிமா சம்மந்தப்பட்ட விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு எப்போ திருமணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கூடிய விரைவில் எனக்கு திருமணம் நடக்கும். அந்த திருமணம் என்னுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரையிலும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் தான் முடிவெடுப்பாங்க. ஸோ வீட்டில் இப்போவே வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் என்னுடைய திருமணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ரச்சிதா ராம் அவர்கள் வந்து சொல்லப்போனால் சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஆக்டருங்க. திறமையுள்ள ஒரு நடிகைன்னு சொல்லலாம். இவருடைய வயது 32ங்க. அதனால தான் வீட்டில் வந்து இப்போவே வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் ரசிகர்களே, உங்களுக்கு வந்து ரச்சிதா ராம் பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூலி படத்தில் இவனுடைய ஆக்டிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.